சென்னை மாதவரத்தில் ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 71வது பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது. சென்னை மாதவரம் ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் மாதவரம் பகுதி செயலாளர் M.A. குமரன் தலைமையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா தொடர்ச்சியாக 3 நாட்கள் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் மாதவரம் பகுதியில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஏழை எளியவர்கள் என அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த தினமான சனிக்கிழமையன்று காலை 7 மணி அளவில் மாதவரம் மாத்தூர் MMDA பகுதியில் மாதவரம் ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பில் பகுதி செயலாளர் M.A. குமரன் தனது சொந்த கட்டிடத்தில் ரஜினி மக்கள் மன்ற புதிய அலுவலக கட்டிடத்தினை குமரன் தாயார் திருமதி வள்ளியம்மாள் துவங்கி வைத்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்பட்டு ரஜினிகாந்த் அவர்களின் 71வது பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு இலவச ஆட்டோ மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மற்றும் மாதவரம் மூலக்கடை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு குமரன் தனது சொந்த செலவில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை திறந்து வைத்தார். பின்னர் மாதவரம் பகுதியில் தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இலவச குடிநீர் கேன் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்து வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாதவரம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் அந்த பகுதியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாதவரம் பகுதியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சுமார் 1500 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாதவரம் ரஜினி மக்கள் மன்றம் மாதவரம் பகுதி செயலாளர் தொழிலதிபர் M.A. குமரன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வடசென்னை மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற இணை செயலாளர் சேட்பட் ரவி, ரஜினி மக்கள் மன்ற வடசென்னை மாவட்ட துணை செயலாளர் பூங்காநகர் எழிலரசன், திருவொற்றியூர் B.S. மணி, மணலி வெங்கட், மாதவரம் மகளிர் அணி செயலாளர் சாய்லட்சுமி, பெரம்பூர் ரஜினி பாபு உள்ளிட்ட ரஜினி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆறுதலாம் எங்களுக்கு எந்த ஒரு பதவியெலாம் எங்களுக்கு நாங்கள் ஆசைப்படல, விருப்பப்படல. தலைவரை ப்ரொமோட் பண்ணோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதுதான் ஆசைப்படுறோம். அவரை ப்ரொமோட் பண்ணுறது எங்களோட வேலை. அவரோட கீழ்மட்ட காவலனா வேலை செய்யணும் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக 1ஆம் தேதி நல்ல ஒரு அறிவிப்பு எல்லாம் காத்துருக்கு. தமிழ்நாடுக்கே அது ஒரு தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் போன்ற பல கொண்டாட்டமான நாள் ஜனவரி 1 அமையன்றது எங்களை எல்லாத்தோட மக்களோட விருப்பமும் அதான். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.